அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் நாம் சங்கீதத்தை தியானித்தோம். 100ஆம் சங்கீதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் முதலாவது வசனத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதில் அநேக காரியங்கள் இருந்தாலும் பாடல்களை குறித்தும், தேவனை துதிக்கிறதை குறித்தும், தேவனை மகிமைப்படுத்துகிறதை குறித்தும், அவருடைய வாசல்களில் நம்ம எப்படி பிரவேசிக்கணும், அவருடைய பிரகாரங்களில் நம்ம எப்படி நுழைய வேண்டும் என்று எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன நடக்கிறது என்றால், முதலாவது வசனத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை சங்கீதக்காரன் எழுதுகிறார். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை என்ன செய்யுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமா பாடுறதுனா என்னது? கம்பீரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்பீரம்னா என்ன செய்யறது? ஒரு கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிச்சிட்டான், கரெக்டான டைம், 1 ரன்னு தான் டிஃப்ரென்ஸு. இவன் கேட்ச் பிடிச்சா முடிஞ்சிச்சு, அவன் 6 அடித்தா இவன் கதை முடிஞ்சிச்சு. கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டான். அப்போ என்ன ஆகும்? அது என்ன ஒரு சத்தம். அதே 4 லைனில் போய் கோடம் வச்சு கேட்ச் பிடிச்சிட்டானா இந்த டீம் வின்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரே சத்தம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இல்லை இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும், ஏதோ ஒரு நாட்டுக்கும் நடக்கிற கிரிக்கெட்லேயே ஒரு கம்பீரம், ஒரு சத்தம், ஒரு ஆர்ப்பரிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம தேவனை பாடும்போது எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரே கம்பீரமாய் பாட பாட பிசாசு நடுங்குவான். ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கான்? வேதம் சொல்லுகிறது என்னாகமத்துல ராஜாவின் ஜெய கம்பீரம். ஆமா, கர்த்தரோட பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கு? ராஜாவுடைய ஜெய கம்பீரம். நம்ம வரும்போதே சோங்கி மாதிரி தான் வருவோம். என்ன ஆண்டவரே, ஜெய கம்பீரம் நடக்க முடியல, பாட முடியல. இன்னைக்கு பாட்டை பத்தி தான் பேசணும்னா வந்து உட்கார்ந்ததெல்லாம் ஒரு பாட்டு கூட ஒழுங்கா பாட முடியல. காரணம் என்ன? ஒண்ணுமே இல்லை. நேத்தெல்லாம் இருமல் இல்லை, முந்தா நாள்லாம் இல்லை, இன்னைக்கு காலையில கூட இல்லை. பாடணும்னு ஒரே இருமல். ஜெய கம்பீரமாய் பாட வேண்டும் என்று சொல்லும் போது, ஜெய கம்பீரமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லும் போது, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய சரீர பலன், நம்முடைய மனதின் பலன் எல்லாம் குன்றிதான் போயிருக்கிறது. நடக்க கூட முடியல தான். ஆனா நாம் ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்யறாரு? நாம ஜெபம் பண்ணா கேட்கிறாரு. நாம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் அங்கீகரிக்கிறார். புயல் வருது, புயல் வருது, புயல் வருது. எத்தனை புயல்! இப்ப புயல் வருதுன்னு சொல்லி 5 நாள் சென்னையில மழை நிற்காது. அன்னைக்குதான் ஒரு விதமான, ஏன்னா இவங்க ஒரு பக்கம் வெளியே போயிருக்காங்க, ஆஃபீஸ் போயிருக்காங்க, பாப்பா காலேஜ் போயிருக்கா. இங்கே மழை இந்த மாதிரி பேஞ்சதுன்னா அவங்க 2 பேரும் ரிட்டர்ன் வரதே கஷ்டம். இதில் வேற அந்த கொசஸ்தல எல்லாம் நிரம்பி போச்சு. எல்லாத்தையும் உடைக்க போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம்ட்டாங்க. எல்லாம் திறந்து விட்டால் நம்ம ஊரே தண்ணிக்குள்ளே இருக்கும். அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாரும் மணலியெல்லாம் அந்த ஆறை திறந்துட்டாங்கன்னா கம்பெனியே மிதந்தது ஏற்கனவே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆண்டவர் என்ன செய்தார்? முழங்கால் போடு, உனக்காக மாத்திரம் இல்லை, எல்லாருக்காக ஜெபி. அவங்க என்னமோ சொன்னாங்க, ஆனால் என்னாச்சு? திடீர்னு மேகக்கூட்டம் என்னாச்சுன்னு தெரியல. சென்னையில் நல்ல ஒரு வெயில், மழை வந்துடும், நிறைஞ்சிருச்சு, திறக்க போகிறாங்க, அதை பண்ண என்னென்னமோ சாசு சரி பண்ணாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை பார்க்க டல்லாக தான் இருக்காங்க, பேசக்கூட முடியல, நடக்கக்கூட பலன் இல்லை. அவங்க உட்காந்து ஜெபம் பண்ண அவர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். அதனால்தான் நம்ம கம்பீரம் இல்லை, அது ராஜாவுடைய கம்பீரம். நம்ம இயேசு ராஜாவோட கம்பீரம் இருமலே இருந்தாலும் பேசும்போது வித்தியாசமா இருக்கும். நம்ம பேசுற சத்தமே வேற மாதிரி இருக்கும். இவங்களுக்காரு சும்மா வச்சுக்க சொல்றேன், ஏங்க அவங்கள பார்த்தா ஜுரத்திலேயே படுத்த மாதிரி இருக்கு, நல்லா நல்லா கொட்டிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ராஜாவின் ஜெய கம்பீரம். அப்போ இன்றைக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காரு நமக்கு? அதனால் இன்னைக்கு தைரியமாக போங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க.
ஐயோ என்னால் முடியலங்கன்னு சொல்லாதீங்க, நான் நல்லா இருக்கேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ராஜாவோட கம்பீரம் எனக்குள்ள இருக்கு. அந்த கம்பீரத்தாலே நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலே எப்படி துதித்தார்கள்? கிரிக்கெட்ல பால் அடிச்சவன துதிக்கிற கத்த அல்ல. இவர்கள் எப்படி துதித்தார்களாம்? ஆர்ப்பரித்து அலங்கங்கள் இடிந்து விழும்படி துதித்தார்கள். யோசுவாவும் ஜனங்களும் போறாங்க. எரிகோ கோட்டை முன்பாக நிற்கிறது. ஆண்டவர் சொன்னார், அப்பா 7 நாளும் போய் சுத்து, நான் சொல்ற வரைக்கும் வாயை மட்டும் திறக்காது. நீ வாயை திறந்த பிரச்சனை. ஏன்னா நீ உலகத்துல போகும்போது, நம்ம எல்லாம் உலகத்துக்குள்ள போகும்போது இங்கெல்லாம் வீரர்கள் தான், எல்லாம் வீராங்கனைகள் தான். வெளியே போனோன்னு பிரச்சனை வந்தோன்னு நம்ம வாய் திறந்து என்ன சொல்லுவோம்? நாம பேசணும்னா ஒன்று முறுமுறுப்பா இருக்கும், இல்லை அவசரமா இருக்கும். இங்க இப்பெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோன்னு அது எங்க நடக்கும்? அதெல்லாம் அப்படிலாம் முடியாது, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நாமளே என்ன பண்ணுவோம்? நமக்கு தடை போட்டுருவோம். அதனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சிறுவயதில் நல்லா தெரியும் அவருக்கு, இவங்க முறுமுறுப்பிலே பழகினவர்கள், அதனால என்ன செய்யாத, வாயே திறக்காத. 7 நாள் அமைதியா சுத்தி, 7வது நாள் கூட நீ அமைதியா சுத்து, 7 தடவை சுத்து. 7ஆம் தடவை வரும்போது பூரணமாய் நீ உன்னுடைய வேலையை செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கம்பீரமாய் துதி. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். எவ்வளோ பெரிய கோட்டை அது! 10 தேர் ஓடுமா அந்த கோட்டை சுவரில், அது மேலே ரோடு மாதிரி இருக்குமா, அவ்வளோ பெரிய கோட்டை. துதிக்க ஆரம்பித்தார்கள். ஒன்றும் இல்லாமல் பொருளான இருந்த இடம் தெரியல. அந்த மதில் என்ன ஆச்சு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மதிலை யாரும் கட்ட முடியல. வேதம் சொல்லுகிறது, அதை எடுப்பிக்கிறவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறம் அது நடந்தது. ஒரு ராஜா போய் எடுப்பித்து கட்ட போனான். முதல் படி வைக்கும் போது அவன் மூத்த மகனும், 2வது படி வைக்கும் போது அவனுடைய இளைய மகனும் மதித்தார். சொல்லப்பட்ட சாபம் அப்படியே பலித்தது. ஏதோ கதை படிக்கல, பைபிள்ல சத்தியத்தை படிக்கிறோம், வரலாற்றை படிக்கிறோம். கதோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ வேலை எடுத்தது குதிச்சு டான்ஸ் ஆடிச்சுலாம் படிக்கல, சூரசம்ஹாரம் செய்தது என்று படிக்கல. நாம் படிக்கிற வேதம் எப்படிப்பட்டது? சத்தியம் உள்ளது. கதோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்கே பார்க்கிறோம், அவர்கள் கம்பீரித்தார்கள், ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் வந்தது, ஆர்ப்பரித்தார்கள், அலங்கங்கள் இடிந்து விழுந்து. இப்போ இன்றைக்கு நாம் ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்புல என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாக எங்கெங்க அலங்கம் கட்டப்பட்டு இருக்கோம், நமக்கு விரோதமாக தடையா எந்த அலங்கம் நிற்குதோ, எந்த எரிகோ கோட்டை நிற்கிறதோ, அதை இடிந்து விழ பண்ண நம்முடைய ஜெய கம்பீரம் போதும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவரை கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமா பாடுறதுன்னா என்னது? சத்தத்தை உயர்த்தி பாடுறது மாத்திரம் இல்லை, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பாடுறது. கர்த்தரை எப்படி பாடணுமா? என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பாடு. நிறைய பாட்டு இருக்கு, புகை போட்டு பயங்கரமா அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ மேஜிக்லாம் பண்ணி லைட்லாம் அப்படியே ஆஃப் ஆகி எரியும், எல்லாம் பண்ணி அவங்க பாடுற பாட்டு அல்ல, அதை தேவன் விரும்பலை. நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து ராகமே தெரியாம, பாடவே தெரியாம அப்படியே சோர்ந்து போயிருக்கும் போது தேவனை துதித்து பாடுகிறோமே, இந்த பாட்டை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பாடல்களில் தான் அவர் மகிமைப்படுகிறார். இந்த பாட்டை தான் கம்பீரம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுற்றிலும் பயங்கள், சோர்வுகள், சுற்றிலும் என்ன இருக்கிறது? வியாதிகள், பலவீனங்கள். அப்பையும் பாடுறோம் பார்த்தீங்களா? அந்த பாடலை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தில் அநேக காரியங்களை பார்த்தாலும் எஸ்ராவின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 3:11.
ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன பாடினாங்க? பாடுறது முக்கியம், என்ன பாடுறாங்கங்கிறது முக்கியம். பாடுற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? அந்த வேர்ட்ல தேவன் மகிமைப்படுகிறாரா? இயேசு பிறந்தார்னு பாடுறோம். அந்த இயேசு ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தார், அதை பத்தி பாடுறோமா? இல்லைன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார், இல்லைன்னா மேரி, பியூட்டிஃபுல் ஏஞ்சல், பாட்டெல்லாம் எப்படிதான் இருக்கு? இப்படிதான் இருக்கு. அழகான தூதர்கள், அழகான இயேசு, அழகான ஸ்டாரு, அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ, இதை பற்றி தான் பாடுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரை புகழ்ந்து பாடினார். எதுக்காக பாடினாங்க? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்து புகழ்ந்து ஆரவாரித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அலங்கம் கட்டப்படுது. இடிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. நேபுகாத் நேச்சர் வந்து இடிச்சிட்டு அந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ திரும்பவும் வந்திருக்காங்க சிறையிருப்பிலிருந்து, பாபிலோன்ல இருந்து வந்திருக்காங்க. எஸ்ரா, நெகேமியா எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் வந்து இப்போ எப்படியாவது முதல்ல என்ன பண்ணலாம், அலங்கம் கட்டிடலாம். அலங்கத்தை எடுப்பித்து கட்டி கொண்டிருக்கு. அலங்கம் தான் மெயின். ஆலயத்துக்கு என்ன முக்கியம்? அலங்கம் மெயின். ஒன்று எரிகையோட அலங்கத்தை இடிக்கணும், இன்னொன்று நம்முடைய தேவாலயத்தின் அலங்கத்தை எடுப்பித்து கட்ட வேண்டும். ரெண்டு வேலை செய்யணும். நம்ம ஆவிக்கு முதலாவது என்ன செய்யணும்? எரிகோ கோட்டையின் அலங்கத்தை இடிக்க தேவன் சொல்லுகிறார். அதே நேரத்தில் எனக்குள் இருக்கிற தேவாலயத்தில் அலங்கத்தை எடுப்பித்து கட்டு, இன்னும் ஸ்ட்ராங் பண்ணு. பத்தாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பை அதற்கு மதிலும் அரணுமாக்குவார். நமக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறோம். ரட்சிப்பு தான் அதுக்கு அலங்கம். பெற்ற ரட்சிப்பு திரும்ப கம்பீரமா வெளியே வரணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டா இல்லை, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்க, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், அதோட முடிச்ச இல்லை. அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பை ஆரம்பிக்குது. இந்த ரட்சிப்பு என்ன செய்யுமா? வளர்ந்துக்கிட்டே வரும். வளர்ந்து 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 பேதுரு அழகா எழுதுகிறார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த புகழ்ச்சி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? அந்த மகிமையான பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் அலங்கம் எழும்ப எழும்ப எழும்பதான் நம்முடைய புகழ்ச்சி எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. இங்க இருக்கிறவங்க புகழ்ந்தாலும் சரி, இங்க இருக்கிறவங்க இகழ்ந்தாலும் சரி, கவலையப்படாதீங்க. புகழ்றது இகழ்றதுலாம் இவங்க வேலை தான். அவங்க வேலையை அவங்க பண்ணுவாங்க. நம்ம வேலை என்ன? தேவனை புகழ். அந்த ரட்சிப்பின் அலங்கத்தை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அதை நல்ல கம்பீரமாய் பாடும்படிக்கு அதை நல்ல புதுப்பித்து கட்டுங்கள், எடுப்பித்து கட்டுங்கள். அலங்கத்தை கட்டுறதுக்கு ஒரே வழி, ரட்சிப்பை இன்னும் புதிதுபடுத்துங்கள், இன்னும் புதிதாக்குங்கள். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கிறிஸ்மஸ் வருஷம் வருஷம் பிரியாணி சாப்பிட்டு, ஸ்வீட் சாப்பிட்டு, அதிர்சம், முறுக்கு எல்லாம் கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்து நான் ரட்சிப்பை பலப்படுத்திட்டேன்னு நினைச்சிட்டாரு. இதெல்லாம் ரட்சிப்பை பலப்படுத்தால. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? ரட்சிப்பை பலப்படுத்துகிறதுக்கு அழைத்திருக்கிறார். ரட்சிப்பு எப்போ பலப்படும்? முதல்ல நான் என்ன செய்யணும்? என் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கொண்டு அவர் சொல்றதெல்லாம் செய்யும். அதுதான் ரட்சிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு அவர் நமக்குள்ள உருவாகணும். ரெண்டாவது, இந்த கிறிஸ்து நம்மை கொண்டு மற்றவங்களுக்குள்ள உருவாக வைக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு 100 ரூபாய்க்காவது, நிறைய சொல்ற 100 ரூபாய்க்காவது ஒரு சாரி எடுத்து ஒருத்தருக்காவது உதவி செய்யலாத. ஒருத்தருக்கு இல்லாதவங்களை தேடி பார்த்து கொடு. இருக்கிறவங்களுக்கே கொடுக்காதீங்க. நல்ல வீடு வாசல் எல்லாம் வச்சுட்டு கொடுக்காதீங்க. உண்மையா சாப்பாட்டு கூட இல்லை, அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யுங்க? அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு சாரியும் ஒரு பாக்கெட் பிரியாணியும் கொடுத்து பாருங்க. அவங்க வாழ்த்துற வாழ்த்துதல், அவங்க ரட்சிக்கப்படுறாங்கிறது அடுத்தது. ஆனால் தேவன் அதை பார்க்கிறார். அதை செய்யும்.
எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, வீட்டுக்காரங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஊழியர்களுக்கு போதும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி கொடுத்தது போதும். கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? பங்குகளை அனுப்பினார்கள். அவங்க எப்படி கொண்டாடினாங்க பண்டிகையை? ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்களாம். அந்த கிஃப்டை நீங்க கொடுங்க. இயேசு பிறந்திருக்கிறார், உங்களுக்காக தான் பிறந்திருக்கார் சிஸ்டர். சும்மா கொடுத்தீங்கன்னா வேஸ்ட். சொல்லி கொடுங்க. இயேசு உங்களுக்கு தான் பிறந்திருக்கார், உங்களுக்காக தான் மரித்தார், இனி அவர் உங்களுக்காக தான் வரப்போறார். அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். சொல்லி இதை கொடுத்துட்டு வாங்க. சொல்லிட்டு வாங்க, இங்கே ஒரு சபை நடக்குது, வந்து பாருங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம வேலை. நம்ம வேலை இல்லை, இந்த வேலை தான். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் நான் ஆவியானவர் பார்த்துக்குவார், ஆவியானவர் நடத்துவார். இப்போ செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யும். நல்லா போங்க சிஸ்டர் அப்படிங்க, நல்லா சொல்லிட்டேன். நீங்கள் அங்கே பக்கத்தில் சிபிஎம் இருக்கு, அங்கே போங்க சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். வாங்க சிஸ்டர், 10 ரூபாய் நீங்கள் உங்களை கூப்பிட்டு போனால் எனக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்க, அதனால் இந்த மீட்டிங் வாங்க. நீங்கள் இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு போனீங்க, அத்தனை சாபமும் உங்களுக்கு. நான் உண்மையாக சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவையும் கலைத்து விடுகிறவர்களை பார்த்து சொல்கிறேன். அது யாருன்னு ஆவியானவருக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்தம். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கம்பீரமாய் பாடச் சொல்லுகிறார். நாம பாடும்போது நம்ம ரட்சிப்பின் மதில் பலப்படும். அதனால கம்பீரமா பாடுங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்கு, அதனால கம்பீரமா பாடுங்க. இன்னொன்று, ஏன் கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டும்? எனக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் மகா பெரியதென்று கம்பீரித்து பாடுங்க. இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். சீயோனே, நீ எழுந்து என்ன செய்? ஆர்ப்பரி. 12ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். நீ ஆர்ப்பரி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடுவில் எப்படி இருக்கிறாரு? பெரியவரா இருக்கிறார். தைரியமா இரு, அவர் பெரியவர், அவர் பார்த்துக்குவார். நீ கவலைப்படாத, அவர் பார்த்துக்குவார் என்று சொல்லும்படிக்கு இந்த நாளில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜெய கம்பீரத்தை காத்துக்கொள்வோம். நமக்குள் தேவன் விதைத்திருக்கிற அந்த கம்பீரமான ரட்சிப்பின் முதலை காத்துக்கொள்வோம். நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த கம்பீரமான பங்கை அடைய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.